பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவாயத்துக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தை கேட்குற உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. மறைத்து பேசுங்க. நீங்கள் என்ன சொல்லணுங்கிற எப்படி புரியுமோ அதை விளங்கிக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, நிச்சயமா நீங்கள் இன்றைக்கி புறப்பட போகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வேலைகளை, தொழில், வருமானத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் போட்ட புதிய திட்டங்களை கர்த்தருடைய சித்தத்தின்படி நடத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இப்பொழுது இறை வார்த்தைக்கு போவோம். ஆதியாகமம் 39:9. அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பு பல முறை நம்ம கேட்டிருக்கிறோம். போர்த்திபார் அரண்மனையில் போர்த்திபாரால் சந்தையில் விலைக்கு விற்கப்பட்ட இஸ்மவேலர் கையில் சகோதரருக்கு இஸ்மவேலர் கொடுத்தாங்க. இஸ்மவேல் சந்தையில் விற்றான். சந்தையில் இருந்தவனை போர்த்திபார் வாங்கிட்டு வந்தான். அரண்மனையில் எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து வச்சுருந்தான். ஆனால் அங்கேருந்த போர்த்திபாருடைய மனைவி அவனுக்கு இடைஞ்சல் பண்ணும்போது, இடைஞ்சலுக்கு இடையூறை விட்டு ஓடும்போது, அவர் கொடுத்த அந்த தொந்தரவு டார்ச்சர் மூலமாக அவன் என்ன சொன்னான்? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என் தேவனுக்கு விரோதமாய், கடவுளுடைய உறவுக்கு என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன், என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன், இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு உடன்பட மாட்டேன். நான் ஒரு தேவ மனுஷன், நான் தேவனோடு உறவுக்குள்ளே இருக்கிறவன், நான் அவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் இருந்தது. தேவ பிள்ளைங்கிற மேன்மை இருந்தது. தேவனுடைய உறவுக்குள்ள இருந்து பேசுறான். வாசிக்கலாம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா. இந்த வீட்டிலே என்னை பெரியவனா வச்சிருக்காரு உன் வீட்டுக்காரு. உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. மனைவியா இருக்கனால உன்னை மட்டும் விலக்கி வச்சுட்டாரு. இப்படி இருக்க, இவ்வளவு பர்ஃபெக்ட்டா, இவ்வளவு நம்பிக்கைக்குரியவனா இருக்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட சொல்றேன். அது எப்படி? என்னால முடியாது. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், பொல்லாங்கான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், செய்து நான் தேவனுக்கு விரோதமான பாவத்துக்கு நான் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிறது பேச்சில் இல்ல, அந்த பேசிக்கிட்டே செயல்ல காமிச்சான். விட்டுட்டு ஓடி போயிட்டான். பாவத்தை விட்டு ஓடினவன், பரிசுத்த உறவை காத்து கொண்டவன். ஏன்னா அவன் தேவனுடைய உறவுக்குள்ள இருந்தான். நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், உங்க நடக்கை எல்லாவற்றிலுங்கிறார். அவனுடைய நடக்கை எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்ட உத்தமமான புருஷன் யோசேப்பு. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய உறவுக்குள்ள இருப்பீங்களானால் உங்களால பாவம் செய்ய முடியாது. அந்த இடத்தை விட்டு ஓடுவீங்க. யோசேப்பு ஓடினான், வஸ்திரத்தை விட்டு ஓடினான், தன்னை கரைபடாம காத்து கொள்ளும்படி தன்னை ஜாக்கிரதையா இருந்தான். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? தனிப்பட்ட ஜீவியத்தில், தனிப்பட்ட இடத்துல இருக்கும்போது உங்க சிந்தை, உங்க செயல் எப்படி இருக்குது? பாவத்தை விட்டு ஓடிடுங்க. சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. கிறிஸ்து இயேசு சிந்தையை சிறைப்பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, என் தேவன்ங்கிற உறவுக்குள்ள எப்படியெல்லாம் முற்பிதாக்கள் வாழ்ந்தாங்கிறதை குறித்து ஆவியானவர் என்னை மறுத்து பேசினேன். யோசேப்பு வாழ்க்கையில் அந்த உறவு இருந்ததுனால தான் அவன் தகாத உறவுகளுக்கு இடம் கொடாம தன்னை பரிசுத்த தேவனுக்குள்ள உறவை காத்து கொண்டு அந்த பாவத்தை விட்டு ஓடி தன்னை சுத்தவானாய் காத்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.